பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் என்னும் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் 40 நாள் மனங்கால் செபத்தில் இந்த நாளில் கர்த்தர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் 23:1. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கும் பொழுது நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. இது எல்லாரும் சொல்கிற வசனம் தான், பொதுப்படியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாக கொண்டு வந்தது தாவீது கொண்டு வந்தார். எதை செஞ்சாலும் தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று செய்தார். அப்போது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனிடத்தில் முதலாவது காரியங்களை தெரியப்படுத்தினார். தேவன் தனக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொல்கிறத கவனமாக கேட்டார். அப்போது நம்ம இந்த நாட்களில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளையும் நம்ம தேவனிடத்தில் கேட்குறோமா? அது ரொம்ப சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. நாம் எந்த காரியத்திலும் தேவனை நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்ணாமல் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காம நடத்தோம்னா அந்த இடத்துல நம்ம தோல்வியை மட்டும்தான் சந்திப்போம், பிரச்சனைக்குள்ளே போவோம், மனுஷங்க நம்மளை குழிக்குள்ளே தள்ளி விடுற காரியங்களுக்கு போயிடும். இதனால நீங்கள் எந்த காரியங்களை செய்கிறதா இருந்தாலும் தேவனிடத்தில் தேவ சமூகத்தில் தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்லவரை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காண்டி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன்னு சொன்ன வார்த்தையின்படி எங்களோட வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் மனுஷன் எங்களை இடறி போக செய்திருக்கலாம். எங்களோட சொந்த ஆலோசனையில் மாம்ச எண்ணங்களில் நாங்கள் செயல்பட்டுருக்கலாம். தேவனே, இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தருணமாக இந்த நாள் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தரோட வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைக்கின்ற எங்களை பேச நடக்க சிந்திக்க கிருபை செய்வீராக. எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரே நாமம் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, காரியங்களை கைகூடி வர செய்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோட தரித்திரமான வாழ்க்கையை மாற்றுங்க, கடனான வாழ்க்கையை மாற்றுங்க. ஆண்டவரே, ஏற்ற ஆலோசனையை கொடுத்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வாய்க்காலை திறந்து விடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வெளியேறப்பட்ட ரத்தம் எங்களுக்காண்டி சிந்தப்பட்டிருக்குதுப்பா. எங்களுடைய மீது எல்லாத்தையும் மன்னித்து ஆண்டவரே துதித்தல் சபித்தல் எங்களோட வாய்களை வராதபடிக்கு ஆண்டவரே ஒரே வாயில் துதித்தல் சபித்தல் வராதபடிக்கு தேவ ஆவியான வாய்களுக்கு காவல் வைக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களோட வாயின் வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாக இருக்கணும். ஆண்டவரே, புறங்கூறுகிற நாவுகளையும் ஆண்டவரே எரிச்சல் படுகிற வார்த்தைகளையும் நாங்கள் பேசாதபடிக்கு, தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை நாங்கள் பேசாதபடிக்கு, சிந்திக்காதபடிக்கு எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தை ரத்தம் எல்லாத்தையும் நம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, நம்முடைய கோலும் தடி எங்களை தேற்றுறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கிருபையும் சத்தியமும் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே தேவ தயவு எங்கள் மேலே இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, மனுஷனோட கண்களில் எங்களுக்கு தேவ தயவை நாங்கள் காண கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் மனுஷ தயவிலையும் தேவ கிருபையிலையும் வளர்ந்தீங்கன்னு சொல்லியிருக்குதுப்பா. ஆண்டவரே, உங்கள் மனுஷ தயவிலையும் தேவ கிருபையிலையும் வளர தேவன் எங்களை வழிநடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கருத்தில் கொடுக்குறோம்ப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.